எம்எல்ஏ வர விரும்புகிறவங்க எம்பியை வர விரும்புகிறவங்க நீங்கள் இதே கூட்டணியில் இருந்தால் சேஃபு, திமுகலேருந்து சேஃப். என்ன சொன்ன மாதிரி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி ஈஸியாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறது சீட்டு கிடையாதுங்க, எம்எல்ஏ பதவிங்கன்றாங்க. அதான் இன்னொரு அணியில் போய் ஏன் பரீட்சை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு இந்தியாவில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்கள்லேயே ஸ்டாலின் தான். உறுதியாக தெளிவாக முதல்ல அறிவித்தவரும் ஸ்டாலின் தான். நாட்டு நல்ல ஒரே ஒரு கட்சி மட்டும் தேசம் காக்க தியாகம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே போக முடியாது. தேசத்தை காக்கணுங்கிறது தான் காங்கிரஸ். தேசம் காக்கிறது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லா கட்சிக்கும் தேசத்தை காக்கணும், நாட்டை காக்கணும், அந்த அந்த கடமை பணி எல்லா சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தானே உண்டு. பக்கத்தில் ஆந்திராவில் கூட்டணி இல்லாமலே இருக்கார் சந்திரபாபு நாயுடு, ஆனால் கூட்டணிக்கு மத்திய கொடுத்துருக்காரு, அது வேறு விஷயம். அது மாதிரி பல மாநிலங்களில், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கூட்டணி கட்சிகள் ஒன்றா இருக்கணுங்கிறது நிர்பந்தம். அதில் நீங்கள் தனியாக நில்லுங்க, அது நின்று உங்கள் பரிசோதித்து தான் நீங்கள் உங்களுடைய பலத்தை காட்டணும், இதெல்லாம் அந்த வாதங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல தேர்தல் நேரத்தில் வெற்றி தான் இழக்கும். அப்போ ஐயா வைகோ ஏன் மேடை ஏறி பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, நான் தான் சிபிஎம் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க. இதே பொழுதுனைக்கு இதாக பேசிட்டு இருக்காங்க. தேவையான நேரத்தில் அறிக்கை கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் தேவையான நேரத்தில் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவர் உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அது உங்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது சரிங்க, அது என்ன வழிக்கு கேட்டு எங்களை கொஞ்சம் திட்டுங்க, நாங்கள் வாங்க முடியும். அவர் ஏன் அவரு அந்த மாதிரி காங்கிரஸ், அதனாலதான் மறைமுகமா ஏதோ ஒரு உங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்றாங்க. காங்கிரஸ் ஸ்பேரா இருக்கட்டும்னு அவர் வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், திட்டாம இருக்கலாம். நாங்கள் திட்டாத காங்கிரஸ் திட்டாமல் இருக்கும்போது விஜய்கிட்ட கேட்டு ஏங்க எல்லாரையும் திட்டுறீங்கல்ல, எங்களையும் கொஞ்சம் திட்டுங்கன்னு கேட்டு அவங்க சொல்கிறீங்க. திட்டலைன்னா சந்தோஷம்னு போயிட்டுருக்க வேண்டியதான். சீமான் என்ன சொல்கிறாரு, திமுக இல்லை நான் தான் முதலமைச்சர். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, திமுக இல்லை நான் தான் முதலமைச்சர். இது மாதிரி தான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள். அதே மாதிரி தான் விஜயும். அவர் ஆட்சியில் இல்லாதவங்களை சொல்ல முடியாதுல்ல. காங்கிரஸ் இல்லை நான் தான் முதலமைச்சர், காங்கிரஸ் இல்லை களத்தில். அதிமுக கூட ஆட்சியில் இல்லையே. 15 வயசு பையன் பெண்களும் நின்று பார்க்குறாங்க, 16 வயசுலையும் நிற்கிறாங்க, 17 வயசுலையும் நிற்கிறாங்க, 18 கடந்து ஓட்டராக இருக்கிறவங்களும் நிற்கிறாங்க. ஆமாம், ஓட்டு இல்லாத போய் நிற்கிற இளைஞர்களுக்கு ஓட்டு பண்ண முடியாது. ஆனால் ஓட்டோடு இருக்கிற இளைஞர்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்கு 10 மணி நேரம் காற்று கடந்து ஒரு பின்னாடி வேனுக்கு பின்னாடி ஓடிட்டு கிடந்துட்டு ஏன் ஓட்டு போடாமல் போகிறான்? போடுவாங்க. பிடிச்சது எம்ஜிஆர் நிற்கும்போது கூட முதல் தேர்தல் 77ன்னு வச்சுங்க. 77ல் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ புதுக்கோட்டையில் 5 தொகுதி. சரி, 5 தொகுதியிலையும் அதிமுக போட்டி போட்டுச்சு. சரி, 5 தொகுதியில் புரட்சி எம்ஜிஆர் அறந்தாங்கியில் மட்டும்தான் நான் நிற்கிறேன் அல்லது என் வேட்பாளர், மீத 4லையும் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேட்பாளர் அப்படின்னு சொல்லலை. அவர் தமிழ்நாட்டில் 214லையும் நான் தான் நிற்கிறேன், ஓட்டு போடுங்கன்னா அவரும் சொன்னார், அவரும் ஓட்டு கேட்டார். ஆனால் அந்த 5 பேரில் நான் மட்டும்தான் ஜெயிச்சேன் 10,000 ஓட்டில். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் முன்னாள் திருச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான காங்கிரஸ் கட்சியின் மூத்த ஆளுமைகளில் ஒருவர், மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இன்றைக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, தேர்தல் நெருங்குகிறது, இந்த அலையன்ஸுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய பிரமாணம் பண்ணாதது மட்டும் தான் குறையாக இருக்குது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, விருப்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக அவங்க விஜய் விரும்புகிறாங்க,
விஜய் மேலே ஒரு சாஃப்டாக அணுகுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற நபருடைய பேர் அங்கங்கே அடிபட்டுக்கிட்டே இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஏதாவது நாடகம் நடத்துறீங்களா? அலையன்ஸில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் சக்தி, மாபெரும் இயக்கம். மக்கள் இயக்கமாக தொடங்கி இன்றைக்கு மக்களின் இயக்கமாக காங்கிரஸ் இருக்கிறது. அதில் நாடகம் போடுறது, வேஷம் போடுறதெல்லாம் காங்கிரஸுக்கு தேவையில்லாதது. ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் புதுசு புதுசாக வர்றவங்க எதாவது பண்ணிகிட்ருக்கலாம். காங்கிரஸ் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக செய்யக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் அது யதார்த்தமான சூழ்நிலை தான். சொல்லப்போனால் இது இயற்கை தான். அது ஒரு கட்சி பெரிய அரசியல் கட்சிகளில், ஈவன் சின்ன சின்ன கட்சிகளில் கூட 2 வகையான கருத்துக்கள் இருக்கலாம், 2 விதமான சிந்தனை உடையவர்கள் இருக்கலாம். இந்த காலம் இல்லை, அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சு உண்மைதான். ஒரு லெஃப்டிஸ்ட் மைண்டட், ரைட் மைண்டட்னு அந்த மாதிரி இருப்பாங்க. 2 சித்தாந்தங்கள் அடிப்படையில் பிரிஞ்ச கட்சிகள்லாம் இருக்குது. அதனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க மத்தியில் 2 வகையான கருத்துக்கள் இருக்கலாம், இருக்கிறதுங்கிறது உண்மைதான். கருத்துக்கள் கூட ஓகே, பட் அது அலையன்ஸை டிசைட் பண்ணுற அளவுக்குலாம் போதா? அதான் அலையன்ஸை டிசைட் பண்ணுறதில்ல, அலையன்ஸை நோக்கி டிசைட் ஆகலையில்ல, அதுக்கு முந்தைய அபிப்பிராயம் சொல்கிறதுக்கான கருத்துக்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லை திமுகவோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து ஒரு வகையான கருத்து. திமுக தான் வெற்றி கூட்டணி, வெற்றி பெற்றிருக்கிற கூட்டணி, நல்ல கூட்டணி, அதில் இருப்போம். இன்னொன்று இல்லை, புதுசாக விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் குறைவான எண்ணிக்கைகளை வாங்கிட்டு முந்தியெல்லாம் நிறையா நின்றுருக்கோம். 118லேருந்து ஆரம்பித்து 76, 61, 40, 25 இப்படி குறைஞ்சிக்கிட்டே ஏன் போகணும்? அங்கே போனால் நிறையா சீட்டு கிடைக்கும், நிறையா இடத்துல நிற்கலாமே, ஜெயிச்சான்னா தோத்தான்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம், பிற்காலத்தில் அது மற்ற தேர்தல்களுக்கு, உள்ளாட்சி, நகராட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தலுக்கு பயன்படும் அப்படிலாம் சொல்கிற கருத்து 2வது கருத்து அதுவும் இருக்குது. இந்த கருத்துக்களில் எது கட்சியுடைய நலன் கருதி நல்லதுங்கிறத கட்சியுடைய தலைமை தான் முடிவு செய்யணும். அதுதான் இறுதி முடிவு. யார் என்ன அபிப்பிராயத்தில் இருந்தாலும் இந்த கட்சிக்குள்ளே தொடர்ந்து பயணிக்கணும். இந்த கட்சியில் தொடர்ந்து இருந்து வர்றவங்க, இருக்கிறவங்க, விரும்புகிறவங்க தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும், கட்டாயம். ஸோ அந்த முடிவு எடுத்த பிறகு அப்புறம் 2 கருத்து இருக்காது, அப்புறம் ஒரே கருத்து ஆகிடும். ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு முந்தி 2 கருத்து இருக்கலாம், 3 கருத்து இருக்கலாம். ஏன் விஜயோட போடணும்னு ஒன்று, 234லேயுமே கூட நிற்கலாமேன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு கருத்து இருக்கும், நிற்கலாம், கட்சி வளரும் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் உண்டு. ஸோ அதனால் அது எத்தனை வகையான கருத்து இருந்தாலும் இறுதி முடிவுக்கு பின்னாடி ஒரே கருத்தாகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இடையில சக்கரவர்த்தி பார்த்தாரு, அவரே ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். ஒரு 2 நாள் அது சஸ்பென்ஸில் ஓடிக்கிட்டு இருந்ததை தவிர 3ஆம் நாள் நான் பார்த்ததுக்கும் அரசியல் சம்மந்தம் கிடையாது, நான் அரசியல் பேசலை, கூட்டணி பேசலை, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு அவரே அறிக்கை கொடுத்து சொல்லிட்டார். ஸோ அது அந்த பிரச்சனை அதில் முடியுது. அதுக்கு பிறகு நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சொல்கிற கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். கீழே பெரும்பான்மை தொண்டர்கள் தானே அதிகம். எஸ், பதவியில் இருக்கிறவங்களை காட்டிலும் பதவியில் இல்லாதவங்க தானே அதிகம். தொண்டர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தொண்டர்கள் இல்லாத எல்லா பதவியிலும் இல்லையே. அதனால் பதவியில் இருக்கவங்க திருப்பி இல்லை வேணும், இல்லை பதவிக்கு ஆசைப்படுறவங்க, எம்எல்ஏ வர விரும்புகிறவங்க, எம்பி வர விரும்புகிறவங்க, நீங்கள் இதே கூட்டணியில் இருந்தால் சேஃபு, திமுகலேருந்து சேஃப் என்ன சொன்ன மாதிரி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி ஈஸியாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறது சீட்டு கிடையாதுங்க, எம்எல்ஏ பதவிங்கன்றாங்க. அதான் இன்னொரு அணியில் போய் ஏன் பரீட்சை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். பட் காங்கிரஸ் மாநில கட்சி இல்லை, தேசிய கட்சி. தேசிய கட்சி தேசத்தினுடைய நலன், நாடாளுமன்றம் இதெல்லாம் 2 வருஷம் கழித்து பார்லிமெண்ட் வரும். திமுகவுக்கு எங்களுக்கு 10 எம்பி இருக்காங்க, பாண்டிச்சேரியும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 30-40 இடம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேருந்து காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும், இங்கே தான் கிடைக்குது. அப்போ அவ்வளோ சீக்கிரமாக 40ஐயும் தூக்கி போட்டுட்டு இல்லை 10 எம்பி வேண்டாம், 30 கூட்டணி எம்பியும் வேண்டாம், எங்கள் தொண்டர்கள்லாம் அப்படி விருப்பப்படுறாங்க அப்படின்னு போனால் அந்த கட்சியினுடைய நாடு தழுவிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் இன்னும் 2.5 வருஷம் கழித்து 2 தடவை பிஜேபி வந்துருச்சு, திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு மத்தியில் வரணுமா வர வேணாமா? அப்படி வரணுன்னா காங்கிரஸாக 275 வர்றது இப்போ இமீடியட்டாக நடக்கிற சாத்தியக்கூறு இல்லை. அப்போ கூட்டணிகள் வேணும்.
கூட்டணியில் வலுவாக இருக்கிற கூட்டணி கட்சி திமுக. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு இந்தியாவில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்கள்லேயே ஸ்டாலின் தான். உறுதியாக தெளிவாக முதல்ல அறிவித்தவரும் ஸ்டாலின் தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை ஜஸ்ட் லைக் இதை தூக்கி போட்டுட்டு 2 கருத்து இருக்குது 2.5 கருத்து இருக்குங்கிறதுக்காகலாம் முடிவு பண்ண முடியாது. கன்சிடர் பண்ணி கடைசியாக அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சீட்டு குறைஞ்சிக்கிட்டே போய் நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியாது. இல்லை சீட்டு முக்கியமா இல்லை தேசத்தின் நலன் முக்கியமா? நீங்கள் தான் சொன்னீங்க தேசத்தின் நலனுக்காக ஒரு கட்சி காங்கிரஸ். ஆமாங்க. அப்போ சீட்டு முக்கியம் இல்லைங்க, நமக்கு பிஜேபி தோற்கடிக்கணும், அது எத்தனை சீட்டு கொடுத்தா என்ன நாங்கள் நிற்கிறோன்னு உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நாட்டு நலனில் ஒரே ஒரு கட்சி மட்டும் தேசம் காக்க தியாகம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே போக முடியாது. தேசத்தை காக்கணுங்கிறது தான் காங்கிரஸ். தேசம் காக்கிறது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லா கட்சிக்கும் தேசத்தை காக்கணும், நாட்டை காக்கணும், அந்த அந்த கடமை பணி எல்லா சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தானே உண்டு. அதனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதனால் அந்த கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப பலத்திற்கு ஏற்ப அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ப பிரிச்சுக்கிறணும். அதனால் நீங்கள் தியாகம் பண்ணுற கட்சி ஓயாமல் சரி போனதில் 25 இந்த தடவை ஒரு 10 நில்லுங்க 15 நில்லுங்க நிற்க முடியாது. அப்படி நிற்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக எங்களுக்கு 80 கூட 90 கூடன்னு சொல்ல முடியாது. ஷட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. 214 தானே எடுத்து கொடுக்க முடியும். பக்கத்து ஸ்டேட்டில் கடனை வாங்கி எம்எல்ஏ கொடுக்க முடியும். இங்கே ஏற்கனவே 10 கட்சி இருக்குது. இப்போ நீங்கள் டிராஸ்டிக்காக நீங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு போன 25 சரி 118 நின்றுக்கலாம் 76 நின்றுக்கலாம். அது ஒரு காலகட்டம். அப்போ யார் ஆட்சியில் இருந்தால் யார் எதிர்கட்சியில் இருந்தால் அங்கே என்ன கூட்டணி இருந்தது, இங்கே என்ன கூட்டணி இருந்தது, யார் ஆட்சிக்கு வரணும், யாரை வரவிடாமல் ஆக்கணும், இப்படி ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு அது ஆவரேஜெலாம் பார்க்க முடியாது. அல்லது போன தேர்தலோட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் மாணவன் பரீட்சை எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் ஒரு எக்ஸாம் தான், பரீட்சை தான். ஆக ஏன்னா போன தேர்தலில் ஒப்பிடலாம், போன தடவை இப்படி இருந்தது. ஸோ இந்த தடவை என்ன 25 இருந்தது, 25க்கு குறையக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்காக எங்கள் 25 நீங்கள் 118 80 கொடுத்தீங்கல்ல, இப்போ 118 இருந்தால் தான் நாங்கள் நிற்போம்னு சொல்ல முடியாது. அது ரியலிஸ்டிக் கிடையாது. அதனால் இருக்கிறத தான் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ காங்கிரஸுக்கு தூக்கி இன்னும் 50 சீட்டை கூட கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற 10 கட்சிகள் அடுத்த நாளே போயிடுவாங்கல்ல, கட்டாயம் போவாங்க. இப்போ எங்களுக்கு என்னங்க, நாங்கள் என்ன சின்ன கட்சியாக, நாங்கள் வளரலையா, நாங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கோம், நாங்கள் காங்கிரஸோட கூட பெருசாக இருக்கோம் சொல்லுவாங்க. பிசிகா இன்றைக்கும் அதை எடுத்துக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி சொல்லலாம். அது யார் வேணாலும். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? இல்லை தனிச்சு நின்று காமிக்கணுன்றாங்க. அரசியலில் தனிச்சு நிற்கிறங்கிறது அது என்ன நின்று தான் ஆகணும் கட்டாயமாக இருக்கா? இது ஒரு கூட்டணி யுகம். கூட்டணி அரசு யுகம்னு சொல்லலை, கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நிற்கிற யுகம். இப்போ மத்தியில் மோடி கூட்டணியில் தானே முதல் மந்திரியார் பிரதமராக இருக்கார். ஏற்கனவே வாஜ்பாய் கூட்டணியில் வச்சு தானே பிரதமராக இருந்தார். இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை பிஜேபிக்கு இருக்குது. தனிப்பெரும்பான்மை கிடையாது, வச்சிருக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மை கிடையாது. இந்த 2 கட்சியும் இல்லாமல் 272 இருக்கணும் கிடையாது. அதனால் கூட்டணியோடு தான் ஆட்சியில் இருக்காங்க. பக்கத்தில் ஆந்திராவில் கூட்டணி இல்லாமலே இருக்கார் சந்திரபாபு நாயுடு, ஆனால் கூட்டணிக்கு மந்திரிசபை கொடுத்துருக்காரு, அது வேறு விஷயம். அது மாதிரி பல மாநிலங்களில், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கூட்டணி கட்சிகள் ஒன்றா இருக்கணுங்கிறது நிர்பந்தம். அதில் நீங்கள் தனியாக நில்லுங்க, அது நின்று உங்கள் பரிசோதித்து தான் நீங்கள் உங்களுடைய பலத்தை காட்டணும், இதெல்லாம் அந்த வாதங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. தேர்தல் நேரத்தில் வெற்றி தான் இலக்கு. ஸோ வெற்றிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து தான் கூட்டணி போடணும். ஸோ அந்த வகையில் பார்க்குற போது ரியலிஸ்டிக்காக பேசி யதார்த்தமாக இறுதி முடிவு தான் எண்ணிக்கையோ இதெல்லாம் முடிவு செய்ய முடியுமே தவிர கேட்குறது யாரும் வேணால். இப்போ நாங்கள் மட்டுமா கேட்குறோம், கூட கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் தான் கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், சிபிஐயோ சிபிஎம்மோ மதிமுகவோ முஸ்லீம் லீக்கோ எல்லாமே நாங்கள் 3 குறைய மாட்டோம், 5 குறைய மாட்டோம், 15 குறைய மாட்டோம், 20 குறைய மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். இப்படி நாங்கள் கேட்குறது, நாங்கள் ஒரு 50 கொடுக்க மாட்டோம், நீங்கள் குறைய மாட்டோம், போன தடவை 60 நின்று அதுக்கு முந்தி 60 கொடுங்க. 2006 உங்களுடைய ஆதரவு இல்லாமல் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது. வெளியில இருந்து நீங்க ஐயாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, திமுகவுக்கு கூட்டணி அரசா கூட நீங்க. ஆமா, தமிழ்நாட்டில். ஆமா, தமிழ்நாட்டில் சொல்லுங்க. அது சரி, அது ஒரு காலகட்டம். அதை விடுங்க. அப்போ கூட மந்திரி சபையில் இடம் கொடுக்கல இல்லை. இவங்களும் கட்டாயப்படுத்தி இடம்லாம் கேட்கல, கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க கேட்கவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எது உண்மைங்கிறது
அது முடிஞ்சு போன விஷயம். ஓகே. ஸோ அதனால் அந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் தீர்வு காண முடியும். இருக்கிற சீட்டில் இருந்து தான் அதை பகிர்ந்துக்க முடியும். இதுதான் இயற்கையான நிலை. அல்ல, ஆனால் இன்னைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இதை சொன்னாலுமே கூட திமுகவோட எங்களுக்கு சிக்கல் இல்லைங்க, சீட்டை கூட கொடுப்பாங்கங்க, இல்லை சீட்டை பற்றி பேசிக்கலாங்கன்னு சொல்கிற நீங்கள், தாவேகா வந்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை அட்டாக் பண்ணும்போதோ, உதயநிதியை அட்டாக் பண்ணும்போதோ, முதலமைச்சரை அட்டாக் பண்ணி பேசும்போதோ கண்டுக்காமல் போயிடுறீங்களே. சிபிஎம் பேசுகிறாங்க, விசிக திருமாவளவன் பேசுகிறாரு, ஐயா வைகோ பேசுகிறாரு, நீங்கள் பெருசாக அட்டாக் பண்ணுறதே இல்லையே விஜய். ஏன்? ஏங்க, காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. தேசிய லெவலில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தேசிய லெவலில் இருக்கும். அவர் வந்து தேசிய லெவலில் ஒன்றும் தாவேக்காலேருந்து கருத்துக்கள் வந்து அவர் கொள்கை ரீதியாக பிஜேபின்னு சொன்னால் கூட பிஜேபியை கூட அவர் அதிகமாக திட்டது கிடையாது. காங்கிரஸை சுத்தமாக திட்டதே கிடையாது. திமுக பற்றி பண்ணுற விமர்சனங்களுக்கு திமுகவில் காங்கிரஸில் இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு பேச்சாளர்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க. சுட சுட பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி தேவையான நேரங்களில் காங்கிரஸ் செல்வ பிறந்தகை பல நேரங்களில் கண்டித்து மாநில தலைவருங்கிற முறையில் அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கார். காங்கிரஸ் கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கார். ஆக காங்கிரஸ் சார்பிலையும் தினம் இல்லைனாலும் தேவையான நேரங்களில் கண்டிச்சுட்டு தான் இருக்கும். தேவையான தொடர்ந்து கண்டிப்போம், அது வேறு விஷயம். அதுக்காக தினம் மாஞ்சி நீங்கள் போய் திட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹோல்ல வைக்கிறீங்க, என்னைக்காச்சும் யூஸ் ஆவார்னு நினைக்கிறீங்க. அப்போ அது அப்படி ஒன்று அப்படி சொன்னால் அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. அது அவசியம் இல்லாமல் சண்டை போட்டுருக்க வேண்டியதில்லை. அதுக்கு ஆள் இல்லை. இப்போ திமுகவில் ஆள் இல்லைன்னா துணைக்கு போய் ஒண்டி சமாளிச்சிடலான்னா இன்னொரு ஆள் வேடிக்கை பார்க்கறதுல தப்பு கிடையாது. நீங்கள் எனக்கு வேண்டியவர் அடிபடுறாரு, நான் போய் தான் காப்பாற்றணுன்னா போய் காப்பாற்றலாம். அப்பவும் காப்பாற்றாம இருந்தால் தான் தப்பு. நீங்கள் ஒரு பலவீனமாக நாம் அதோட பலமான ஆள்கிட்ட தான் சண்டை, நான் வந்து சமாளிக்க முடியும்னா பக்கத்தில் நீ சேர்ந்து 2 அடி அடிக்கலாமா, ஏன் சும்மா உட்காந்துருக்கேன்னு கேட்குற மாதிரி திமுகவே சமாளிக்க முடியுங்கிற போது காங்கிரஸ் போய் கை கொடுத்து தான் அவங்க சமாளிக்கணும்னு அவசியம். உங்களை தவிர மற்ற எல்லா கூட்டம் கட்சியும் ஏன் பேசுகிறாங்க? அப்போ ஐயா வைகோ ஏன் மேடை ஏறி பேசுகிறாரு, திருமாவளவன் பேசுகிறாரு, நான் தான் சிபிஎம் பேசுகிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க. இதே பொழுதுனைக்கு இதாக பேசிகிட்டு இருக்காங்க. தேவையான நேரத்தில் அறிக்கை கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் தேவையான நேரத்தில் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் உங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அது உங்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது சரிங்க, அது என்ன வழிக்கு கேட்டு எங்களை கொஞ்சம் திட்டுங்க நாங்கள் வாங்க முடியும். அவர் ஏன் அவர் அந்த மாதிரி காங்கிரஸ் அதனால தான் மறைமுகமாக ஏதோ ஒரு உங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்றாங்க. காங்கிரஸ் ஸ்பேராக இருக்கட்டும்னு அவர் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், திட்டாமல் இருக்கலாம். நாங்கள் திட்டாத காங்கிரஸ் திட்டாமல் இருக்கும்போது விஜய்கிட்ட கேட்டு ஏங்க எல்லாரையும் திட்டுறீங்கல்ல, எங்களையும் கொஞ்சம் திட்டுங்கன்னு கேட்டு அவங்க சொல்கிறீங்க. திட்டலைன்னா சந்தோஷம்னு போயிட்டுருக்க வேண்டியதான். ஓகே, ஆமாம், அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, இந்த திமுக தாவேகா தாங்க போட்டி தமிழ்நாட்டு களத்தில் 2026 அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் ஐயா எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் ஆளுமை நீங்கள். அவர் 77 67 மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்குதா? அவருக்கு வரக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் போட்டியில் களத்தில் நிற்கிற எல்லா கட்சியுமே ஆட்சியில் இருக்கிறது யார்? திமுக. ஆமாம். இப்போ திமுக இல்லைன்னா தான் இன்னொரு கட்சி வர முடியும். ஆமாம். அதனால திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு இந்த வரிசையாக போட்டி போடுற எல்லாரும் சொல்லுவாங்க. சீமான் என்ன சொல்லுவார்? திமுக தமிழர் கட்சி, நான் தான் சிஎம். ஒரு சிஎம் ஏற்கனவே இருக்கார், ஸ்டாலின் சிஎம் இருக்கார். அப்போ இன்னொரு நாற்காலியில் இன்னொருத்தர் போய் உட்கார முடியாதுல்ல. நாற்காலி காலியாக தானே உட்காரலாம். அப்போ யாரை சொல்ல முடியும்? திமுகவே ஸ்டாலினை தான் நம்ம சொல்லணும். அதை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. சீமான் என்ன சொல்கிறாரு? திமுக இல்லை, நான் தான் முதலமைச்சர். எடப்பாடி என்ன சொல்கிறாரு? திமுக இல்லை, நான் தான் முதலமைச்சர். இது மாதிரி தான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள். அதே மாதிரி தான் விஜயும். அவர் ஆட்சியில் இல்லாதவங்கள சொல்ல முடியாதுல்ல. காங்கிரஸ் இல்லை, நான் தான் முதலமைச்சர். காங்கிரஸ் இல்லை களத்தில், அதிமுக கூட ஆட்சியில் இல்லையே. அதனால அவர் என்ன சொல்லுவார்? திமுகவுக்கு பதில் நான் தான் முதலமைச்சர். இது வந்து எல்லாரும் வைக்கிற கோஷம். அது கிரவுண்ட் அப்படி இருக்கா? அதான் அது எல்லாரும் வைக்கிற பொதுவான கோஷம். சரி சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அது தனியாக எவாலுவேட் பண்ணுற விஷயம். நீங்கள் வந்து இப்போ தாவேகா ஒரு கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன அபிப்பிராயம் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சினிமா நடிகர், அவருக்கு கூட்டம் வருது, எல்லாம் உண்மை தான். சினிமாவில் ஒரு முன்னணி நட்சத்திரங்களில் அவர் ஒருத்தர். சொல்ல போனால் மிக முன்னணியாக இருக்கிற நட்சத்திரங்களில் கூடுதலான சம்பளம் வாங்குறதுல 1, 2ல் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார்.
ஸோ ரஜினிகாந்த், கமலஹாசன் அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. இப்போவும் சினிமாவில் நடிக்கிறாங்க. கொஞ்சம் படங்கள் குறைஞ்சி போச்சு, வயசு கூடியிருக்கு. இவர் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய 50s இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ நிறைய ரசிகர்கள் அவங்க இருக்காங்க. போகிற இடங்களில் வேடிக்கை பார்க்க வர்றாங்க, சந்திக்க கேட்க வர்றாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் சினிமாவில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், சினிமாவிலேருந்து வரலாம், வந்திருக்காரு. சினிமாவிலேருந்து இவர் இல்லை, இவருக்கு முன்னால் இவர் 50 படம் நடிச்சிருந்தா 150 படம் 250 படம் நடித்த இவரை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடிகர்கள் தமிழ்நாட்டிலே வந்திருக்காங்க. பக்கத்தில் ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க வந்திருக்காங்க. ஆமாம், லட்சக்கணக்கான பேரோட வந்து யாத்திரைகள் நடத்திருக்காங்க, கூட்டங்கள் போட்டிருக்காங்க. எல்லாரும் முதலமைச்சர் ஆகலையே. ஆக சினிமாலேருந்து வந்தவர் எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. எம்ஜிஆர் யாருக்காரு? அதான், அதுக்காக சினிமாலேருந்து வந்த யாருமே முதலமைச்சர் ஆகலைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எம்ஜிஆர் ஆகியிருக்காரு, ரைட். அவருக்கே ஒரு வரலை, நீங்கள் எம்ஜிஆர் கூட சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து நேற்று சினிமா நிறுத்திட்டு உடனே கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் வரலையே. எம்ஜிஆர் வந்து 50 வருஷமாக 49 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. 50-51 பிரச்சார பீரங்கியாக இருந்து தன்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாரித்த பணத்தையும் கட்சிக்கு செலவு பண்ணி வேட்பாளர்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ணி அவரே எம்எல்ஏ ஆகி பொருளாளர் ஆகி 2வது நிலையில் இருந்துட்டு அப்புறம் கருத்து வேறுபாட்டில் அவர் கட்சி ஆரம்பித்து அப்படி வந்தார் அவர் அப்படின்னு அது காரணம் சொல்லலாம். அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் வாதத்துக்கு போட்டால் என் பக்கத்தில் வந்து ஆந்திராவில் வந்து என்டி ராமராவ் உடனே சினிமாவுக்கு வந்து அரசியல் தொடர்பே இல்லாமல் வந்துட்டு உடனே முதலமைச்சர் ஆகலையான்னு கேட்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், அரசியலேருந்து வர்றவங்க வரவே கூடாது. இல்லை, வந்திருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இப்போ ஆந்திராவில் என்டிஆர் ஆரம்பிக்கிற போது அங்கே 50 கட்சி கிடையாது, ஒரே கட்சி தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. ஸோ காங்கிரஸ் மேலே மக்களுக்கு அதிருப்தி வரும்போது புதிய ஒரு கட்சி தான், அதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் அவர் ஆரம்பித்தார். அதுக்கான ஒரு ஸ்டேச்சரோடு இருக்கிற மக்கள் தெய்வமாக அவர் சினிமாவில் நடித்து அதுவும் ராமராவும் அப்படி இந்த மாதிரி கிருஷ்ணராவும் போட்டு நம்ம மக்கள் கும்பிடுற வணங்கக்கூடிய ஒரு தெய்வமே ஆட்சி பண்ணுது அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார். ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார், கிளிக்காச்சு, சிஎம் ஆனார். ஸோ அப்படியும் நடந்திருக்கு. அங்கே இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்து வர முடியாமல் தான் ஆச்சு ஆயிருக்கு. ஸோ அதனால் கூட்டம் வந்து வரும். கூட்டத்தில் இப்போ அவர் கூட்டத்திலே விஜய் கூடுற கூட்டத்தில் ஓட்டர்ஸும் இருக்காங்க, ஓட்டு இல்லாத ஆளும் இருக்காங்க. 15 வயசு பையன் பெண்களும் நின்று பார்க்குறாங்க, 16 வயசுலேயும் நிற்கிறாங்க, 17 வயசுலையும் நிற்கிறாங்க, 18 கடந்து ஓட்டராக இருக்கிறவங்களும் நிற்கிறாங்க. ஆமாம், ஓட்டு இல்லாத போய் நிற்கிற இளைஞர்களுக்கு ஓட்டு பண்ண முடியாது. ஆனால் ஓட்டோடு இருக்கிற இளைஞர்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்கு 10 மணி நேரம் காற்று கடந்து ஒரு பின்னாடி வேனுக்கு பின்னாடி ஓடிட்டு கடந்துட்டு ஏன் ஓட்டு போடாமல் போகிறான்? போடுவாங்க. ஸோ ஆனால் இதை தாண்டி இது வந்து விஜய் அவர் போகிற இடத்துல கூட்டம்ங்கிறது அது வந்து ஒரு மாயமான் மாதிரி. ரியாலிட்டியில் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு. நேற்று பாண்டிச்சேரியில் பேசியிருக்காரு 2 நாளைக்கு. அதுக்கு வந்து இப்போ ஈரோடே வச்சுக்கோங்க, கடைசியாக பேசினார். 6 தொகுதி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், வாக்காளர்களே 15 லட்சம் 16 லட்சம் பேர் வாக்காளர்கள். அங்கே இருக்கிற மக்கள் தொகை 30 லட்சம் இருக்கும். அந்த மாவட்டத்தில் 30 லட்சம் பேர் மக்கள் வாழுகிற ஒரு மாவட்டத்தில் ஓட்டர்ஸ் இல்லாதவங்க எல்லாம் 30-35 லட்சம் பேர் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் 30,000 பேர் நின்னா பெரிய மாநாடு தான் அது. 30,000 பேர் நின்று பார்த்த ஒரு கூட்டம். அதோடு சரி, ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் 30,000 பேர் நின்று பார்க்குறாங்க. அங்கே மக்கள் தொகை நான் சொன்னேன் 30 லட்சம், வாக்காளர்கள் 15 லட்சம். இந்த 30,000 பேர் நிற்கிறத வச்சு அதுவும் அந்த மாவட்டம் முழுதும் வந்து வந்திருக்காங்க, இல்லை மாநிலங்கள்லேருந்தும் அதுலேயும் ஒரு 5,000 பேர் வேடிக்கை பார்க்க வர்றாங்க. இதை வச்சு அந்த மாவட்டமே அந்த கூட்டத்திற்கு யார் கூட்டத்துக்கு போகிறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கணும். அது தபேகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், டு எவ்ரிபடி. எடப்பாடி போனார், எடப்பாடிக்கு வந்திருக்கட்டும், அவங்க தானாக வரட்டும், இல்லை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டமாக இருக்கட்டும், எப்படி பண்ணாலும் அது இந்த 30 லட்சம் பேரையும் பிரதிபலிக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அது ஸ்கேட்டர்டாக திருப்பி பிரிச்சிங்கன்னா, தொகுதி வாரியாக பிரித்து, அப்புறம் தாலுகா வாரியாக பிரித்து, கிராம வாரியாக அதை பிரிச்சிங்கன்னா கிராமத்துலேருந்து 4 பேர் தான் வந்திருப்பாங்க. இல்லை ஒரு 10 பேர், 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல 10 பேர் தான் வந்திருப்பாங்க. 1000 ஓட்டில் அந்த 10 பேர் இஸ் நாட் அ டிசைடிங் ஃபேக்டர். 1. 2வது, இது வந்து நீங்கள் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் ஃபீல்டுக்கு போகிற போது விஜய் ஒரு இடத்துல தான் போட்டி போடலாம்.
214 அங்கங்கே இருக்கிற ஆள் தானே போடணும். அவர் ஆனால் சொல்றாரு, திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், இந்த மதுரை மேற்கு விஜய், எல்லாத்துக்கும் நான் தான் நிற்கிறேன்னு சொல்லி ஓட்டு போட உத்வேகப்படுத்துறாருல்ல. கரெக்டு. அப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லா தலைவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. புரட்சி எம்ஜிஆர் நிற்கும்போது கூட முதல் தேர்தல் 77ன்னு வச்சுங்க. 77ல் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வந்து புதுக்கோட்டையில் 5 தொகுதி. சரி. 5 தொகுதியிலையும் அதிமுக போட்டி போட்டுச்சு. சரி. 5 தொகுதியில் புரட்சி எம்ஜிஆர் வந்து அறந்தாங்கியில் மட்டும்தான் நான் நிற்கிறேன் அல்லது என் வேட்பாளர், மீத 4லையும் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேட்பாளர் அப்படின்னு சொல்லலை. அவர் தமிழ்நாட்டில் 214லையும் நான் தான் நிற்கிறேன், ஓட்டு போடுங்கன்னா அவரும் சொன்னார், அவரும் ஓட்டு கேட்டார். ஆனால் அந்த 5 பேரில் நான் மட்டும்தான் ஜெயித்தேன் 10,000 ஓட்டில். ஓகே. பாக்கி 4 தொகுதி ஜெயிக்கலை. காங்கிரஸ் வந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற சில தொகுதியில் திமுக வந்துச்சு. ஓகே. அப்போ நான் வெற்றி பெற்று வந்து எம்ஜிஆர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்க்கும்போது எனக்கு இப்போ கல்யாணம் ஆகலை, 26-27 வயசு. அவர் பார்க்கும்போது என்னை கேட்டார், எப்படி நீ ஜெயிச்சேன்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் பேரை சொல்லி தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னேன். என் பேரை தான் 214 தொகுதியிலையும் சொன்னாங்க, என் படத்தை தான் 214லையும் போட்டாங்க. ஆனால் 126 தானே ஜெயிச்சிருக்கோம், இன்னும் 110 தொகுதி ஜெயிக்கலையே, ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லுன்னு என்னை கேட்டார். அப்போ நான் பிளான்னு சில காரணங்கள் சொல்லி வச்சுங்களேன். அது மாதிரி அப்படி பார்த்தா ஒரே எம்ஜிஆர் தானே, எல்லா 214 எம்ஜிஆர்னு குத்திருக்கணும்ல. இப்போ மோடி வச்சுங்க, பிஜேபியில் மோடி தான் பெரிய தலைவர். நீங்கள் 543லையும் மோடின்னு குத்திருக்க வேண்டியானே, ஏன் 2 கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிற நிலைக்கு வருது? வாஜ்பாய் மிகப்பெரிய தலைவர், பண்ண முடியல. நாடு முழுதும் ஜெயலலிதா, நாடு முழுதும் கலைஞர், எந்த தலைவரும் எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறலையே. அப்போ அவங்க சொன்னாங்களா இந்த தொகுதி தான் எனக்கு முக்கியம், இந்த ஆள் தான் எனக்கு முக்கியம், இங்கே போடாதீங்க நான் சொன்னாங்க? இல்லை. அது ஏன் அப்போ ஜெயிக்குது, ஏன் தோக்குது? அதுக்காக தனித்தனி காரணங்கள் உண்டு. என்ன காரணம்? அங்கே நிற்கிறார், இப்போ விஜய் இருக்கார், அவர் மன்றத்தில் 10 வருஷம் 20 வருஷம் கூட இருந்தாங்க. சில பேர் முக்கியஸ்தர் நினச்சி ஒரு வேட்பாளராக போடுவார். இல்லை யாராவது வேறு கட்சிகளில் போய் சேர்றாங்க, புதுசாக போய் சேர்றாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து போடுறாரு. இவங்க அங்கே வந்து களத்தில் ஒரே ஆள் நின்று விளையாடுறது இல்லைல்ல. அங்கே எதுக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருப்பார், ஏற்கனவே ஒரு மந்திரியாக இருந்தவர் இருப்பார், அங்கே ஏற்கனவே பிரபல்யம் அவர் கட்சியில் திமுகவில் இருந்து இருப்பார், அதிமுகவில் இருப்பார், மற்ற கட்சிகளில் கம்யூனிஸ்டுகள்லையோ மற்ற கட்சிகள்லையோ விடுதலை சிறுத்தையிலையோ கொடுக்குற தொகுதிகளில் அங்கங்கே தொகுதிக்கு பரிசித்தமான பழக்கமான தொகுதியை தொண்டு செய்திருக்கிற, அல்லது கேஸ்டெல்லாம் மதம் ஜாதி இதெல்லாம் அரசியலில் அதுக்கு ஒரு பங்கு உண்டு. எஸ். அப்போ அந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டதுனால தான் ஜெயிச்சிருச்சு. இல்லது இந்த நிற்கிற வேட்பாளருடைய கம்யூனிட்டி ஜாஸ்தி இருந்துச்சு, அவங்கெல்லாம் அந்த வேட்பாளருக்கு போட்டாங்க, அதனால தான் ஜெயிச்சிட்டாரு. இது மாதிரிலாம் இருக்கும். இல்லை குறுக்க புகுந்து யாராவது போட்டு தினகரம் போட்ட மாதிரி அதிமுகலேருந்து கோச்சிட்டு போய் ஆளை போட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் 20, 30, 15ன்னு வாங்கி ஒரு 5 தொகுதி தோற்று போச்சு. இது மாதிரி போச்சு. இல்லை சீமான் போட்டு 20,000 ஓட்டு வாங்கினார். அங்கே ஒரு 2,000 ஓட்டில் தோற்றுருக்கும். அந்த ஓட்டு சீமான் நிற்காமல் இருந்தால் இருக்கா அந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து வெற்றி தந்திருக்கும். அந்த சீமான் போட்டு 20,000 பிரிச்சதுனால தாங்க போச்சு, இல்லைன்னா அந்த ஓட்டு நமக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி அரசியல் வெற்றி தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்குது. ஒரு தலைவர் மட்டும் மேஜிக் பண்ண முடியாது. அது விஜய் இல்லை, எம்ஜிஆர் பண்ணாத மேஜிக்கை, வாஜ்பாய் பண்ண முடியாத மேஜிக்கை, ஜெயலலிதாவோ கலைஞரோ இந்த மாதிரி இவங்க பண்ணாத மேஜிக்கை, ஈவன் மோடி பண்ண முடியாத மேஜிக்கை விஜய் மட்டும் இன்னும் 234 ஜூ பூம்பா இருந்தாருக்கு, நான் தான் வேட்பாளர் இருந்தார், இவங்க 234 கேண்டிடேட்ஸ், ஓகே 234 வெற்றி, நாளை நமதே, அந்த மாதிரிலாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் பேசுவார், பேசிதான் ஆகணும், பேசுகிறாரு. அதுக்காக நான் அவரை ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவருக்கு கூட்டம் வருது, அல்டிமேட்டாக மக்கள் தான் எஜமானர்கள். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல வார்த்தையை பயன்படுத்துனீங்க, யூ ஆர் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் விஜய், பட் உங்கள் எஸ்டிமேஷன் என்ன? நான் எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங். நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, யூ ஆர் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் விஜய். நான் சொல்கிறேன், அவர் பட் உங்கள் எஸ்டிமேஷன் என்ன? எஸ்டிமேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து 50 வருஷ அனுபவத்தில் எனக்கு தெரியும். கன்னியாகுமரி தொகுதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 234 எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. ஆமாம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே கூட வந்து எந்த ஏரியாவில் எந்த தாலுக்காவில் என்ன கம்யூனிட்டி. உண்மை. உதாரணமாக ஏன் அறந்தாங்க விடுங்க, அது நூக்கன் கார்டன் நான் 50 வருஷமாக இருக்கேன். அது பக்கத்து தொகுதி இப்போ திரும்பியும்னு வச்சுங்க, 3-4 ஒன்றியம் இருக்குது, டவுன் பஞ்சாயத்து இருக்குது. இந்த ஒன்றியத்தில் யார் இருக்கா அதிகம், இந்த ஒன்றியத்தில் என்ன கம்யூனிட்டி அதிகம், இந்த ஒன்றியத்தில் என்ன கம்யூனிட்டி அதிகம், ஆவரேஜாக எது ஜாஸ்தி,
இது ஜாஸ்தி தவிர வேறு என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது. சில நேரத்தில் மேஜர் கம்யூனிட்டின்னு ஒரு வேட்பாளரை போடுவாங்க. அங்கே இருக்கிற மற்ற எல்லா ஜாதியும் சேர்ந்துக்கிட்டு அவர் தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அதனால் மேஜர் கம்யூனிட்டின்னு ஒரு ஆளை போட்டனாலே அவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ 2 பேரும் மைனாரிட்டி சின்ன சின்ன கம்யூனிட்டியில் நிற்கிறாங்க. அதனால் இன்னொரு அதிகமாக இருக்கிற கம்யூனிட்டியில் ஒருத்தர் நிற்கிறது ஜெயிச்சிருவார். ஸோ இப்படி 120 காரணங்கள் இருக்குது. அதை தவிர யார் வேட்பாளர், எந்த கட்சியில் யார் யார் நிற்கிறா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெற்றி தேர்வுகள் சொல்ல முடியும். உண்மை. அதை வச்சு நீங்கள் சும்மா குத்து மதிப்பாக வந்து இன்னும் இருக்குது, இன்னும் சதவீதம் இருக்குது, 10% இருக்குது, 20% இருக்குது, 20% இருக்குன்றாங்க. சரி, அது வந்து சில பேர் சர்வேகள்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ரைட்டு. யாரையும் அவங்களையும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, பண்ணுறவங்களையும். ஓகே. இப்போ தொலைக்காட்சிகளோ யூடியூப்ஸோ தனி நிறுவனங்களோ பண்ணுறாங்க. அது மாதிரி போய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நாடு முழுதும் பிரச்சாரம் சர்வே பண்ணி எந்தெந்த துல்லியமாக எந்தெந்த தொகுதியில் வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குது, யார் யார் ஜெயிப்போன்னு புள்ளி விவரம் கொடுத்தவர். அவர் நின்ன பீகாரில் அவரே நிற்காமல் போயிட்டார். 3% தானே 3 வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் தானே பல மாநிலங்களில் என்னால் தான் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க, துல்லியமாக கணக்கு கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் லோக சர்வே ஓகே பண்ணலாம், பட் கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை. நீங்கள் கூட்டத்தை வச்சு நீங்கள் மதிப்பீடு செய்யக்கூடாது தம்பி, அதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் கூட்டத்தை பார்க்குறீங்க, ஓரளவு உங்களை அப்சர்வ் பண்ண முடியும், ஓகே அப்படின்ற மாதிரி. அது சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அது சொல்கிறதுக்கு நீங்கள் அதான் சொல்கிறேன்னு, கூட்டம் ஒரு மாயமான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு காரணமும் நான் சொன்னேன். 50,000 பேர், 1 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல கணக்கு சொன்னீங்க. 1 லட்சம் பேர் சேர்றதை வச்சு அவருக்காக 1 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க. அந்த மாவட்டம் முழுதும் அவர் தான் ஜெயிப்பார் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது சரியில்லாத கணக்கு. கூட்டம் அதுக்காக கூட்டம் வந்து ஒரு கட்சிக்கு வந்து முக்கியம் இல்லையா? முக்கியம். கூட்டம் வர்றது முக்கியம். அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஆதரவு முக்கியம், கூட்டம் முக்கியம். என்ன இதை காமிச்சு தான் மற்ற இடத்துல இங்கே வந்தார் 1 லட்சம் பேர் கூட்டம்யா அப்படிங்கிறது அது ஒரு வேவ் மாதிரி அப்படியே பரவி மற்ற தொகுதிகளில் போய் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும். ஆனால் அதுவே வெற்றி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அது கட்சி வளர்ச்சிக்கு இன்னும் வளர்கிறதுக்கு பின்னாடி உபயோகமாக இருக்கும். விஜய் போய் பேசுகிறாரு, 1000 பேர் தான் நிற்கிறாங்க. மற்ற இடத்துல என்ன சொல்லுவாங்க, கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் தேராதுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. 1 லட்சம் பேர் தேடுறாங்க, அடையாப்பா மாபெரும் கூட்டங்க, முண்டி அடிச்சுட்டு போய் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவன் வந்தவன் போய் அங்கே ஒரு கலப்புன்றீங்க. அதுக்கு பயன்படுமே தவிர கூட்டத்தை காட்டி இந்த கூட்டத்தை இருந்துச்சு அதனால் அந்த ஜில்லா பூரா ஜெயிச்சிடும், இந்த கூட்டத்தில் இந்த ஊரில் 50,000 பேர் வந்தாங்க, ஸோ அந்த மாவட்டம் நமக்கு தான், இங்கே ஒரு அப்படி போட்டு கணக்கு போட முடியும். சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செங்கோட்டையன் போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ வைத்திலிங்கம் போகிறான்னு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மற்ற கட்சிகள்ல இருந்து சில பேர் காங்கிரஸ்லேருந்து சில பேர் போவாருங்கிறாங்க, சில பேர் திமுக கலந்து போவாங்கன்றாங்க. அப்படி போனால் அது வந்து எதிர்கட்சிகளை அப்படியே டைல்யூட் பண்ணி அவர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்காதா? எங்கள் அரசியலில் ஒரு கட்சி மக்கள் என்ன பார்ப்பாங்க, திமுக, அதிமுக, தவிக, காங்கிரஸ், பிஜேபி, ஸோ இப்படி கம்யூனிஸ்டுகள் அது இருக்குது. சில கட்சிகள் ஒரு சில சித்தாந்தம் கொள்கையின் அடிப்படையில் இயங்கும், சில கட்சிகள் மத அடிப்படையில் இயங்கும், சில கட்சிகள் ஜாதி அடிப்படையில் இயங்கும். ஜாதினா அரசியல் கட்சியாக பதிகிற போது நான் ஜாதி கட்சின்னு யாரும் பதிய மாட்டாங்க. மத கட்சின்னு பதிய முடியாது. அரசியல் சட்டப்படி, எலெக்ஷன் கமிஷன் சட்டப்படி பதிய முடியாது. ஆனால் பேக்ரவுண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யார் பேக் போனாக இருக்கிறது, யார் பக்கபலமாக இருக்கிறது, எங்கெங்கே சாதாரண பார்த்தாலே தெரியும் எந்த ஊரில் கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி, எந்த ஊரில் கூட்டம் வருது, என்ன பின்னணி இருக்குது. கேஸ்ட்டு ரிலிஜன் தான். கேஸ்ட்டு ரிலிஜனு, அப்புறம் அந்த தலைவருடைய செல்வாக்கு. அதை தாண்டி இன்னும் சில பேர் ஒரு எல்லாருமே பிறக்கிற போது ஏதோ ஒரு ஜாதியில் தான் பிறப்பாங்க. ஜெயலலிதாவுடைய தொட்டில் குழந்தையில் பிறந்து யாரும் அரசியல் கட்சி தலைவராக இல்லை. அப்போது அவங்களுக்கு பின்னாடியில் அந்த ஒரு சமுதாயம் இருக்கிறதுல வியப்பு இல்லை, இருக்கலாம். அவங்க அதை தாண்டி நான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது மற்ற கம்யூனிட்டியில் மற்ற பரிசீலனை கொடுக்கறது, சேர்க்கறது, போகிறது இதெல்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி விரிவாக்கமும் செய்துட்டு தான் இருப்பாங்க. பட் நான் சொல்ல ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு மொத்தத்தில் இந்த இதெல்லாம் முடிஞ்சு யாருக்கு என்ன சதவிகிதம் வாக்கு இருக்குது, என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த கட்சி இருக்க தலைவர்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும் என் பலம் என்ன, என் பலவீனம் என்னன்னு. ஒரு அரசியலுக்கு தலைவருக்கு
வள்ளுவர் சொன்ன மாதிரி தன் வழியும் மாற்றான் வழியும் தெரியலைன்னா அவன் தலைவரே கிடையாது. உண்மை. அதனால எல்லா தலைவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுங்க. அதுக்கு அளவுக்கு அதிகமாக அவங்கள புகழ்ந்துக்கிறதோ பாராட்டிக்கிறதோ எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளை கூட இருக்குன்னு சொல்கிறதோ அது வந்து தேர்தல் சகஜம் பாலிட்டிக்ஸில். பட் இந்த மாதிரி ரியாலிட்டியில் இந்த பதில் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. யார் இப்போ இத்தனை சீட்டில் ஜெயிப்பாங்க, யாருக்கு எத்தனை சதவீதம் வரும், இதெல்லாம் வந்து யாரும் துல்லியமாக சொல்ல முடியாது. எத்தனை பேர் போய் சேர்ந்தாலும் அது ஒரு வலிமையை காட்டாதா? இப்போ செங்கோட்டையன் பேச அதுதான் சொல்ல வந்தேன். யாராவது 4 தலைவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்களோ முக்கியஸ்தர்களோ ஒரு கட்சியில் போய் சேர்றாங்க. அதனால சில அனுகூலங்கள், சேர்றவங்களுக்கு சில அனுகூலங்கள் உண்டு. இப்போ செங்கோட்டையனை கேட்டிங்க, செங்கோட்டையனை கட்சியை விட்டு அது சரியோ தவறோ அவங்க 2 பேருக்கு இடையில் யார் தப்புன்னு விவாதிக்க வேண்டியதில்லை. ஒரு முரண்பாடு வந்துருச்சு. செங்கோட்டையன் மேலே தப்பா இபிஎஸ் மேலே தப்பா அதை பற்றி நமக்கு வாதம் தேவையில்லை. பட் ரியாலிட்டி கடைசியாக நடந்தது என்ன? கட்சி விட்டு நீக்கப்பட்டார். கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் படுத்தா இருப்பார். அவருடைய சர்வைவலுக்கோ, அவர் நம்பியிருக்கவங்க சர்வைவலுக்கோ, ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கோ, இல்லை அவருக்கு வேண்டிய ஆளு 4 பேர் ஜெயிக்க வைக்கிறதுக்கோ அவர் ஏதாவது முடிவு பண்ணணும். அப்போ என்ன மற்ற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது திமுகவுக்கு போகலாம். திமுகவில் வந்து ஏற்கனவே அந்த கட்சியிலே இருந்தவங்க, அதிமுகவில் இருந்தவங்க போய் அமைச்சர்களாக முக்கியஸ்தர்களாக பல பேர் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முந்தி அந்த கட்சிக்கு போகிறது வேறு, இப்போ போகிறது வேறு. அதனால் இப்போ அங்கே வேண்டான்னு நினச்சிருக்கலாம். அப்போ இருக்கிறதில் அவைலபிளாக இருக்கிற கட்சி வந்து தாவேக்கா தான். ஸோ தாவேக்காவுக்கு போனார். அங்கே போனால் அவருக்கு ஒரு கூட்டம் வருதில்ல, அந்த கூட்டமும் இவருக்கு வந்து அவங்களுக்கும் வந்து முக்கிய தலைவர்கள் இல்லை. ஸோ அவர் செங்கோட்டையன் ஒரு 9 தடவை எம்எல்ஏ, 2 தடவை மந்திரியாக இருந்தவர் போனவர். அதனால் அவங்க வரவேற்கிறாங்க, கூட்டிக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. ஒரு சில 1000 பேர் நின்று வசூல் வரவேற்கிறாங்க. அவர் தொகுதிக்கு போகிறாரு. முந்தி இருந்த விட, சும்மா இருந்ததை விட கொஞ்சம் கூட்டம் வருது. ரெண்டும் சேரும்ல, அவருக்கு இருக்க ஆதரவாளர் நம்ம ஆளு வந்திருக்காருன்னு ஆதரவு கொடுக்குறாங்க. கோபி எம்எல்ஏ உறுதின்றாங்க தாவேக்காரங்க. கோபி ஜெயிச்சாச்சு நம்ம இப்போ வேண்டாம். அது சரி, அது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும், அது மக்கள் கையில் விட்டுருவோம். அது அவங்க செயலில் சொல்லுவாங்க. அப்போ அங்கே நிற்கிற திமுக ஆள் மட்டும் நாங்கள் தோற்று போகணும்னு நினைப்பாங்க. இல்லை நாளைக்கு காங்கிரஸே நிற்கிது, தோற்று போகிறதுக்கு நினைக்கிறாங்க. எல்லோரும் போட்டியில் களத்தில் பலத்தோடு நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடுது. வெற்றி தோல்வி மக்கள் கையில் இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்குவோம். சும்மா நிற்கிறத காட்டிலும் ஒரு கூட்டணியில் போய் ஒரு கட்சியில் பெரிய கட்சின்னு கூட்டம் கூட்டுற ஒரு கட்சியில் போய் நிற்கிறாருல அவர், அது பலம் தானே. இதெல்லாம் அவருக்கு பலம். இவரால் ஏற்பட்ட நன்மை என்ன தேவையாக்குன்னா, அங்கே போனால் இவர் ஏற்கனவே ஜெயலலிதாக்கெல்லாம் கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி போயிருக்காரு. ஒரு மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணணும் போனால் போயிருந்து பண்ணுவார். அந்த மாவட்டத்தில் கட்சிக்குள்ளேயோ இல்லை ஒரு மோதல், அரசு அதிகாரிகிட்ட பேசணும், ஒரு கலெக்டர்கிட்ட பேசணும், எஸ்பிகிட்ட பேசணும், மற்றவங்க பேசுகிற காட்டிலும் ஒரு 9 வருஷம் எம்எல்ஏ சீனியர் பேசினா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சுற்றுப்பயணம் போடணும், ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்காரு, போட்டு கொடுப்பாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், ஏற்கனவே நடத்திய அனுபவம் இருக்குது, பேசுவார். இதெல்லாம் அந்த கட்சிக்கு லாபம் தானே. ஸோ இப்படி சில பேர் நீங்கள் யாரை போய் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் ஒரு சில நன்மைகள் சேர்றவங்களுக்கு இருக்கலாம், அந்த கட்சிக்கும் இருக்கலாம். ஆனால் யாரும் மக்களை திரட்டி கொண்டு போக முடியாது. அதிமுக உடையுதுன்னு சொல்ல முடியாது. உடையுது இல்லைங்க. 6.5 கோடி மக்கள், 7 கோடி 8 கோடி மக்கள், ஏற்கனவே 6 கோடிட்ட வாக்காளர்கள். இது யாரும் அள்ளிட்டு போக முடியாது. எந்த தலைவருக்கும் அவ்வளோ செல்வாக்கு யாருக்கும் ஒரு கட்சியில் போய் சேர்றவங்க வந்து ஓகே இவர் சேர்ந்துட்டார், இவர் பின்னாடி ஒரு 50 லட்சம் ஓட்டு வந்துருச்சு, இவர் அங்கேருந்து திமுகவில் அந்த விலைக்கு அதிமுக போயிட்டார், அவர் கூட ஒரு 50 லட்சம் போயிடுச்சு, அதிமுகலேருந்து திமுக போயிட்டார், இவர் 50 லட்சம் ஓட்டோடு போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் அந்த சக்தி யாரும் கிடையாது. கம்யூனலாக ஒரு 1000-10,000 பேர் ஆதரிக்கலாம், அல்லது வேண்டிய ஆட்கள் கட்சியில் இருந்த ஆட்கள் 10 பேர் கூட வரலாம் போகலாம், சின்ன சின்ன நன்மைகள் இருக்கலாமே தவிர ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய அந்த சக்தியோ உருவாக்கக்கூடிய சக்தியோ இருந்தால் அவனே தலைவர் ஆகிடுவாங்களே. அவங்க கட்சியில் போய் சேரணும், அவங்க இன்னொரு கட்சியில் போய் சேரணும். எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும், நான் எனக்கு 1 கோடி பேர் எனக்காக ஓட்டு போடுவாங்கன்னா நான் இன்னொரு கட்சியில் சேரணும், நானே ஒரு கட்சி ஆரம்பித்து 1 கோடி வாங்கணும்ல. அது மாதிரி தான் எந்த தலைவர்களுக்கும் அந்த மாதிரி போய் சேர்ந்துலாம் ஒன்றும் வந்துடாது. பட் அது சாதக பாதகங்கள் உண்டு. அது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு, அவங்களுடைய நலன், கூட இருக்கக்கூடிய நலன், தொகுதியின் நலன், கட்சியின் நலன், பல்வேறு காரணங்களை எடுக்கிறாங்க. நிறைவாக ஒரு கேள்வி, திமுக அரசு மீது அதிருப்தி இருக்குதா இல்லையா மக்கள் மத்தியில் மற்றும் காங்கிரஸ் மத்தியில்? அவங்களுடைய ஆட்சியின் மீதான உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா நிறைய விஷயங்களை சொன்னதை செய்யலைன்னு ஒரு சில பேர் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இல்லைங்க சொன்னதை தாண்டி செஞ்சுருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்குது கிரவுண்டில்? சரி, யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் 5 வருஷத்தில் ஆட்சி மீது ஒரு அதிருப்தி
இல்லாமல் இருக்காது, இருக்க தான் செய்யும். அப்போ இந்த ஆட்சியில் இருக்குது. இல்லை அதான் எந்த ஆட்சி இருந்தாலும் ஓகே ஓகே. எந்த ஆட்சி இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதிருப்தியானவர்கள் கூடவா திருப்தியானவர்கள் கூடவா, குறை சொல்கிறவங்க கூடவா நிறை சொல்கிறவங்க கூடவாங்க, இதை வச்சு தான் ஜனநாயகத்தில் பெரும்பான்மை தான். குறை சொல்கிறவர்கள் அதிகமாக இருந்து அதிருப்தியாளர் நிறையா இருந்தால் ஆட்சிக்கு வராது. ஸோ ஆட்சி வரணும்னா அதிருப்தியாளர்கள் குறைவாகவும் குறை சொல்கிறவங்க குறைவாக இருக்கணும், அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும். குறையே சொல்லாமல் மகாத்மா காந்திக்கே ஒரு எதிரி தானே சுட்டான். மகாத்மா காந்திக்கே ஒரு எதிரி இருக்கும்போது மனுஷனாக இருக்க எல்லாருக்கும் எதிர்ப்பும் எதிரியும் எல்லா கட்சிக்கும் எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும். ஓகே ஓகே. அதனால் திமுகன்னு இல்லை, திமுகவே விடுங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருந்த காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும், இப்போ மோடியாக இருக்கட்டும், மோடி ஆகா ஓகா அப்படின்னு கடவுள்னு சொல்கிற ஆள் உண்டு. இவர் வந்து நாடே கெட்டு போச்சு, மோடி எவ்வளோ சீக்கிரம் போனால் நல்லதுன்னு காங்கிரஸ் உட்பட பல கட்சி சொல்கிற தலைவர்கள் உண்டு. அதனால் இது வந்து யாரையும் முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு தேர்தல்னு வரும்போது எகெயின் கூட்டணி என்னென்ன கட்சிகள் அங்கே இருக்குது, அதுக்கான வாக்கு சதவீதம், இதெல்லாம் டோட்டலாக இந்த கட்சிக்கு எவ்வளவு அந்த கட்சிக்கு எவ்வளவு, அந்த பலம், இது ஒரு பக்கம். இன்னொன்று தேர்தல் வாக்குறுதியில் ஃபுல்லாக நிறைவேற்றலை, முக்கால்வாசி நிறைவேற்றுனாங்க, கால்வாசி நிறைவேற்றலை, இந்த பிரச்சனை இருக்க, இது காலகாலமாக இருக்கிற பிரச்சனை. எப்படின்னா எந்த கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகள் தரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 வருஷத்தில் இதெல்லாம் செய்கிறோன்னு 5 வருஷத்துக்கு உள்ளது மட்டும் கொடுக்க முடியாது, 50 வருஷத்துக்கு கொடுக்கணும். 5 வருஷத்தில் இதை செய்வோம், இன்னொரு 10 வருஷத்தில் அது 10 வருஷம் 20 வருஷம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னென்ன குறைபாடுகள்லாம் ஆசான் டேட்டு தேர்தல் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி இருக்கோ அதையெல்லாம் போடாமல் ஒரு தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சி கொடுத்தா இன்னொரு கட்சி அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு காம்ப்ரஹென்சிவ் அறிக்கையாக அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க, தொலைநோக்கோடு கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க ஷார்ட் டேர்மாக 4 வருஷம் 5 வருஷத்துக்கு உள்ளே தான் கொடுத்துருக்காங்கன்னு குறை வந்துடும். ஆக எல்லாரும் தொலைநோக்கோடு நீண்டகால பல்வேறு 100 கோரிக்கைகளில் 5 வந்து நிறைவேற்றவே முடியாமல் 50 வருஷம் கழித்து தான் ஸ்லோவாக செய்ய வேண்டிய விஷயம் கூட அதில் இருக்கும். ஆனால் கொடுத்ததில் பெரும்பான்மை இந்த 5 வருஷத்தில் அரசாங்கம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ, அந்த முடியக்கூடிய காரியங்களை முடிக்காமல் இருந்தாங்களா, செய்யக்கூடிய சாத்தியக்கூறுள்ள காரியங்களை செய்யாமல் இருந்திருக்காங்களா, அதை தான் எஸ்டிமேட் பண்ணணும். நீங்கள் 100க்கு 100 மார்க் போட்ட விஷயம் இல்லை. அது ஒரு 5 வருஷம் தான் ஆட்சியில் இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம், இவ்வளவு செலவு, திட்டங்களுக்காக இவ்வளோ ஒதுக்கீடு, இவ்வளவு செய்திருக்கணும், செய்ய வேண்டிய காரியத்தை இதை கூட செய்யலையே, அப்படி தான் குறை சொல்லணுமே தவிர 100 கொடுத்தாங்கல்ல 95 தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு 5 பண்ணலைன்னா 5 இந்த 5 வருஷத்துல முடிக்க முடியாத காரியம் கூட இருக்கு. புரியுது. அதனால் அவங்க இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றக்கூடிய காரியங்களை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க, இல்லை அதை சொன்னாங்க செய்யலை, இதை சொன்னாங்க செய்யலை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அது எங்களை ஒரு கூட்டணிங்க முறையில் எங்களை கேட்டிங்கன்னா அவரால் ஒரு முதலமைச்சருங்க முறையில் என்ன திமுக என்ன பெஸ்ட்டு செய்ய முடியுமோ அதை செய்திருக்காருங்கிறதா என்னுடைய கால்குலேஷன் கூட. இன்னமும் கூட இப்போ சமீப காலத்தில் ஒரு 40 வருஷம் 30 வருஷமாக இருந்த முதலமைச்சர்களில் மக்கள்கிட்ட மாவட்டம் தூரம் அதிகமாக போன முதலமைச்சர்னு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் தான் அதிகமாக போயிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் வந்து மக்கள் செல்வாக்குள்ள முதலமைச்சர்கள் தான் இருந்தாங்க. எல்லாரும் யாரும் குறைஞ்ச மதிப்புள்ளவர்கள் கிடையாது. நெஞ்சில் போனால் இப்போ இருக்கிற முதலமைச்சரை விட செல்வாக்கான முதலமைச்சர் தான் சொன்னோம். இப்போ கலைஞராக இருக்கட்டும், ஈவன் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாம் வந்து அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே சின்ன தலைவர்கள் யாரும் இல்லையே. பட் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் வந்துடுது ஏஜ்னால. இப்போ கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் சமீப காலமே எடுத்துக்குவோம். இந்த காலங்களில் இருந்த முதலமைச்சர்கள் வந்து வயசு, அவங்க உடல்நலம் குன்றி போன சூழ்நிலை, இதில் வந்து மாவட்டத்துக்கு போனால் சுற்றுமன்றம் போகிறதோ மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து குறைஞ்சி போச்சு. கடைசி டேர்ம்ஸில் கடைசி தவணையாக அவங்கவுங்க முதலமைச்சராக இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது உடம்பு சரியில்லை, ஜெயலலிதாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, கலைஞரும் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஆனால் இவர் அவங்களெல்லாம் விட வயசும் குறைச்சி அல்லது நல்ல உடலோடு இருக்கார், போகிறாருல்ல. சரி, மாவட்டத்துக்காக போகிறாரு, சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. இன்னமும் வந்து போக முடியாத இடத்துக்கு போகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக போட்டு கொஞ்சம் அதிகாரங்களை கொடுத்து அவர் போய் மானிட்டர் பண்ணால் சில திட்டங்களை துவங்கி வைக்க அவர் போகிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் மந்திரி இது மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. ஸோ அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காருங்கிறது தான் அது. அரசியல் என்ன முடிச்சு ஆட்சியில் நல்லதே பண்ணினவங்களும் தோத்துடுறாங்க.
ரொட்டேஷன் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 91 96 ஜெயலலிதா வந்து அந்த ஆட்சி உள்ளபடியே மோசமான ஆட்சி தான் அது அந்த அந்த பீரியடு. ஏன்னா அப்போ தான் அந்த கொடைநாடு வாங்கினது, சிறுதாவூர் ஆமா ஆமா வாங்கினது, ஆமா 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 தேட்டர்ஸு சொத்துலாம் வாங்கினது, இந்த கல்யாணம், வளர்ப்பவன் கல்யாணம், ஒட்டியானம் கட்டியானம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கப்போர் நடந்த 5 வருஷம். அதனால தான் 5 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவே நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ தொகுதியில் நன்மை பண்ணியிருந்தாலும் தொகுதியில் கட்சியை தோக்கடிக்கிறது கூட பெருசு இல்லை. அந்த அந்த ஜெயலலிதாவே தோக்கடிச்சாங்க. தோத்து போனாங்க. இப்போ அவ்வளோ மோசமான ஆட்சியாக இருந்தது. கலைஞர் வந்துட்டார். கலைஞர் இந்த பயத்தில் நல்லாட்சி தான் நடத்தினார். ஜெயலலிதா மக்கள் வந்து ஊழல்னால தப்புனால தான் தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே நடத்தின ஆட்சிகளை காட்டிலும் அந்த 5 வருஷம் நல்லா தான் ஆட்சி நடத்தினார். நான்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், எம்எல்ஏ இருக்கோம், இப்போ இருக்கிற காலம் தானே அது. ஜாக்கிரதையான ஆட்சி நடத்தினார். இருந்தாலும் அவர் தோற்று ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்துட்டாங்க. அந்த அம்மா போன தடவை தோத்த பயத்தில் அந்த 5 வருஷம் முன்னாடி அந்த ஆட்சியோட நல்லா தான் நடத்தினாங்க. ஆனால் திருப்பி தோத்துட்டாங்க. திருப்பி கலைஞர் வந்தார். ஸோ அதே கலைஞர், அதே ஜெயலலிதா, அதே கட்சி, அதே தொண்டர்கள், அதே வாக்காளர்கள், அதே மக்கள் தானே. 26 யாரையும் வந்து அப்படியே தொடர்ச்சியாக திமுக ஆட்சி தொடரும் நம்பிக்கை ஒரு பார்வை இருக்கும் அவங்களுக்கு 2026லயும் வர தேர்தல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அதுதான் நான் சொன்னேன். இப்போ முதலமைச்சர் முறையில் அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எங்கள் கூட்டணியும் பலமான கூட்டணி. பார்லிமெண்ட்டில், சட்டசபையில், உள்ளாட்சியில் வெற்றி பெற்ற கூட்டணி. எங்கள் அந்த கட்சி திமுகவும் உடையாமல் ஒன்றா இருக்குது. இப்போ ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சி பலமாக இருக்குது. ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அதிமுக அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அதிமுக அதுக்கான குறையா சொல்லலை. இப்போ எடப்பாடி இருக்காருன்னா அவர் 5-4 வருஷம் சிஎம்மாக இருந்துட்டார், கட்சியில் பொதுச்செயலாளராக இருக்கார். அந்த கட்சி அதிமுகவில் அவர் தான் பெரிய தலைவர். ஏன்னா அங்கே யார்கிட்ட அந்த ரெட்டலை இருக்கோ, யார்கிட்ட அதிமுக பேர் இருக்கோ, அதிமுக கொடி இருக்கோ, அதிமுக சின்னம் இருக்கோ, அதிமுகவில் இருக்கிற பணம் இருக்கோ, எல்லா கட்சியிலையும் பணம் இருக்குது. எல்லாம் வெளிப்படையாகவே தொழிலதிபர்கிட்ட காசு வசூல் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு. இப்போ பிஜேபியில் இல்லை, எலெக்ஷன் வெளியே வர 2500 கோடி இருக்குது, 1500 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குது. சின்ன கட்சி கூட 50 கோடி இருக்குன்னுலாம் கணக்கு வர்ற காலத்தில் எப்படியும் அதிமுகவில் ஒரு தொகை இருக்குமில்ல. அதை எதிர்த்து ஒரு 500 கோடி உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கூடவோ குறைச்சானு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா 5 கோடி வச்சுருக்கோம், எப்படி போய் சண்டை முடியும்? அதுவும் ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. எல்லாத்தையும் தாண்டி சின்னம். ஸோ அப்புறம் ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த இதெல்லாம் யாருக்கு வரும்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால 4 வருஷம் சிஎம்மாக இருந்து அனுபவம் இருக்கிறனால அதிமுகனா எடப்பாடி தான். பட் அதுக்காக மற்றவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதிமுக சின்ன நின்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஆக்கின முதலமைச்சர் ஓபிஎஸ், அவர் 3 லட்சம் வாங்குறாரு. அதிமுக ரெட்டையில் வந்து 1 லட்சம் தானே வாங்குது. இப்போ அவருக்கும் செல்வாக்கு இருக்குல்ல. தினகரன் இப்போ சொல்கிறோம் 5 இடத்துல நின்று 10,000, 20,000, 30,000 வாங்கி 5 இடத்துல தோக்கடிச்சிட்டாரு. எஸ். ஸோ அவரும் ஆல்சோ மேட்டர்ஸ். அப்போ சிறுதுளியும் பெருவெல்லம், அது மாதிரி சிற்றுளி தான் பாறையை உடைக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் இல்லை, யாருமே வந்து ஒரு சக்தி இல்லாத ஆள் அப்படின்னு யாரையும் புறக்கணிக்க முடியாது. ஒரு கட்சியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள் அங்கே இருக்குது. திமுகவில் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. திமுகவில் சேதாரமாக இவர் போயிட்டார், அவர் போயிட்டார், அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. முழுமையாக இருக்குது. கூட்டணியும் முழுமையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கூட்டணியும் முழுமை கிடையாது. அங்கே இருக்கிற பிஜேபி தவிர இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம், ஆனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்க மாட்டோம், இப்படி சொல்கிற ஆள்லாம் இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து அந்தந்த கட்சிகள் இருக்கிற பலத்தையும் வாக்கு சதவீதத்தையும் பார்த்து தேர்தல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா எங்களுடைய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப ஆழமாக, தெளிவாக உங்களுடைய பலவிதமான கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இப்படி சந்திக்கலாம். வணக்கம்.